ஆனா நமக்கு பயணம் பண்ணா கூட நம்மளுடைய பயணத்துல நமக்கு பல பிரச்சனைகள், பல இடையூறுகள், பல குறைபாடுகள் எல்லாமே வருது வருது. காரணம் என்ன? நம்மளுடைய நிலைப்பாடு சரியான நிலைப்பாட்டுல இல்லைன்னு அர்த்தம். சரியான நிலைப்பாட்டுல நம்ம இருந்தோம் அப்படின்னா இது நான் சொன்ன பிரகாரம் தான் இருக்கும். சொன்ன பிரகாரம் தான் இருக்கும். புரிஞ்சதா? அதுதான் சித்தர்களுடைய நிலைப்பாட்டுல அவங்களுடைய வழிபாட்டு கலை இதுக்குள்ள இருக்கக்கூடியது. அதை நம்ம மனசார ஏத்துக்கிட்டு அதை அது மேல நம்பிக்கை அதிதீவிரமா வச்சு பயணம் பண்ணினால் மாத்திரம்தான் அதுவும் நமக்கு கை கொடுக்கும். இல்லைன்னா அதுவும் கை கொடுக்காது. அதுவும் நம்மளை வேடிக்கை தான் பார்க்கும். ஒரு ஆறுதல் வேணா கிடைக்கும், ஒரு ஆறுதல் வேணா கிடைக்குமே தவிர, ஆனா விஜயங்கள் நமக்கு ஜெயமாகுமா அப்படின்னா அது பின்னாடி போயிடும். புரியுதானே சொல்றது? அது பின்னாடி போயிடும். அப்ப அதுக்குதான் சொல்றது, நாங்க அதை நல்ல முறையா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். யதார்த்தமா இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்போ சித்த வழிபாட்டிலே பல பேர் பல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருந்த சொன்னான்னா அவன் சொல்றது எல்லாருக்கும் அந்த தைக்குது. என்ன போல பரதேசிகள் இப்படி பாட்டு பாடுனா அது தைக்கவும் மாட்டுக்கு, நிக்கவும் மாட்டுக்கு. அப்ப அந்த சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்க மதிக்கத்தக்க எண்ணங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம யதார்த்தமா தானே விஷயங்களை சொல்றோம். அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குது. ஆனா அதுக்குள்ளதான் நமக்கு காரியங்கள் சாதிக்க முடியும். அதை பின்பற்றி போனாதான் நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத டோட்டலாவே உங்கள்ட்ட இருந்து அது எப்படி சொல்றேன்னா, களை எடுங்கன்னா எதை களை எடுக்கணுமோ அதை எடுக்க மாட்டேங்கிறீங்க. நம்பிக்கையை களை எடுத்துடுறீங்க. நம்பிக்கையை களை எடுத்துடுறீங்க. இப்போ நம்ம நேற்று காலையில சொன்னோம்னா இன்னைக்கு சொன்னான்னு தெரியல இல்லையா? இத்தனை மாசம் அந்த அவங்க வரும்போது மகேஷுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வரும்போது சொன்ன அவங்ககிட்ட பேசின மாதிரி அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்துருப்போம். இப்ப உனக்கு ஒரு இத்தனை 3 வருஷம் 36 மாசம் வந்திருக்கிற, இல்ல இடையில ஏதாவது வந்திருக்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா உங்க அடிப்படையில நாங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்போம். அதை சொல்ல மாட்டோம். உங்கள்கிட்ட சொன்னாதான் நீங்க அது சொல்லாமலே எப்படி சொல்றது, அது அரிப்பாம்புலி அரிச்சது மாதிரி அடிக்கிறீங்க. இது ஆகல அது ஆகல அப்படின்னு சங்கடப்பட்டுக்கிறீங்க, சலிச்சுக்கிறீங்க, இதாகிக்கிறீங்க. அப்ப நாங்க அந்த கணக்கு போட்டு அது ஒரு காலக்கணிப்பை வச்சு சொன்னா என்ன ஆகும்? அந்த கணக்கு போட்டிருக்க வரைக்கும் உங்களை பயணம் பண்ணுங்க, இப்படி இருங்க, நம்பி இருங்க, இப்படி இந்த காலகட்டங்கள்ல பிரார்த்தனை பண்ணுங்க. இங்க இருக்கிற நேரம் பண்ணலைன்னா கூட வீட்டுல இருக்கும்போது அந்த காலையில ஒரு 4 to 6 எப்படியாவது ஒரு 45 நிமிஷம் ஒரு பிரார்த்தனையை பண்ணுங்க. படுக்க போகும்போது நைட்ல 9 மணிக்கு படுக்க போகும்போது முடிஞ்ச வரை ஒரு அரை மணி நேரமாவது உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லிட்டு தூங்க போங்கன்னு கூட பல முறை சொல்லிட்டேன். சொல்லி கொடுத்துக்கவும் செஞ்சிட்டோம். அது நடைமுறைக்கு இருக்கா அப்படின்னா ரொம்ப அந்த விஷயத்துல எல்லாருமே ரொம்ப பின்தாங்கிறீங்க. ரொம்ப அது சொல்றதுக்கே ஒண்ணும் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறீங்க. அதுல என்ன கஷ்டம்னு புரியல. காலையில கூட நீங்க சொன்ன மாதிரி 4 மணிக்கு எந்திக்கிறதுக்கு சங்கடப்படுறேன் சாமின்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு விஷயம் இன்னைக்கு சொன்ன இல்லையா பவானியை பத்தி, திங்கக்கிழமை வேலைக்கிழமை பண்றது, மித்த நாள்ல மத்தியானம் 12 மணியை பிடிச்சுக்கிடுவா. அப்படியாவது பிடிச்சுக்கலாம்ல, காலையில எந்திக்க முடியலன்னா கூட மத்தியானம் 12 மணிக்கு தாராளமா எடுத்து போகலாம். அப்பமும் எடுத்துட்டு போறது கிடையாது. சரியா? சரி, ஏதோ கஷ்டப்பட்டு பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த முட்டாளை நம்பி பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த கணக்கு போட்டு அது ஒரு வகிச்சல் போட்டு வச்சிருப்போம் இல்லையா? கரெக்ட் அந்த 4 வகிச்சல் போட்டு அப்படி அந்த ரைட் போடுற வாரத்திலேயே எல்லாரும் பீஸ் போயிடுவீங்க. வாரமும் அந்த மாசமும் அந்த பூஜையும் பீஸ் போயிடுவீங்க. அப்புறம் மார்க் போட முடியுமா?
அப்படி ஒரு ஆளுக்கு கணக்கு போட்டு ஒரு விஷயத்தை வந்து ஜெயம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கரெக்டா வந்துச்சு. இந்த கூட்டத்துல ஒரு ஆள் அதை போக்கடிச்சுக்கிச்சு. இப்ப அது எல்லாமே பின்னாடி போயிடுச்சு. ஏற்கனவே நம்ம அதை பலமுறை சொல்லி இருக்கிறோம். இப்படி எல்லாம் ஏமாந்து போயிருவீங்க, கரெக்டா பயணம் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. மனசஞ்சலங்கிறது எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். நிறைய குறை இருக்கும்போது யதார்த்த நிலை தானே மனுஷனுக்கு. என்னடா இப்படி சலிப்புகள் வரத்தான் செய்யும். வந்தால கூட அந்த நேரத்துக்கு அதை உதறிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நம்ம இதை வந்து கரெக்டா பண்ணணும், ஒரு இதை கொண்டுட்டு போகணும்னா அப்படிங்கிறது மறந்துடுறீங்க. இப்போ இப்போ வச்சுக்கிடுவோமே, இப்போ ஏன்னா அந்த நபரை தனியா நான் குறிப்பிட முடியாது. இப்போ வேணா ரேவதி வேணா குறிப்பிடலாம் ஒரு பேச்சுக்குமா. இப்ப நீ அதை கையில பிடிச்சிக்கிட்டு போய் தொங்கிடாத, சரியா? அப்போ இப்ப என்ன ஆகும், அந்த விஷயத்த ரேவதி கையில ஒப்படைக்கிற போறோங்கிற நேரத்துல அவ வந்து பின்தங்கி போனதுனால இனி வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 18 மாசம் அதுக்கான முயற்சியே எடுக்க முடியாது. எப்படி என்ன கத்துனாலும் கதறினாலும் ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப இது யாரோட தப்பு? உங்களோட தப்பு தானே. அப்ப நம்ம தவறு பண்ணிட்டுமே அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க. நிரந்தரமா அந்த பயணத்தை பண்ணாம விட்டுட்டோமே, போக்கடிச்சிட்டோமே அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. இது கூட இப்ப நான் வெளிப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எப்படி சொல்றதுன்னா, அது ஒண்ணுமே நீ போக்கடிச்சுக்கிட்ட இல்லையா, ரைட், அது வீண் போகாமையாவது தக்க வச்சு நிறுத்தியாவது வைக்க முடிஞ்சது இல்லையா? அப்படி எடுத்துக்கிட்டு நான் போயிடுவேன். புரிஞ்சத நான் சொல்றது? அதை அப்படி எடுத்துட்டு நான் போயிடுவேன். அப்ப உனக்கு புரியாது இல்லையா? இவ்வளவு நாள் வந்து நம்ம காரியமாகல, இன்னும் இப்ப ஒருவேளை நீ அப்படியே எப்படி தூங்கி தூங்கி பயணம் பண்றன்னு வச்சுக்க, இந்த 18 மாசத்துக்குள்ள எத்தனை இடையூறு வருதோ, எத்தனை தடவை நீ வந்து பிரேக் ஆகுறியோ, எத்தனை தடவை புடிங்கி பிச்சுக்கிட்டு போறியோ யாருக்கு தெரியும்? ஒரு தடவை நம்ம பழையனம் அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்கப்பா, இந்த பயணத்துல அடுத்து நம்மளை கொண்டு போய் தள்ளிக்கிட்டே போகும். ஒரு தடவை நம்ம பழையனம் அடைஞ்சு மாயா சைடு அப்படி சாஞ்சிட்டோம்னா அவ்வளவுதான், வா அப்படின்னு அப்படியே அடுத்து நீ என்ன முயற்சி பண்ணி ஒரு இது பண்ணா கூட உங்களால அந்த முழு மனநிலையோட முழு நம்பிக்கையோட பயணம் பண்றதுக்கு விடவே விடாது. அது எப்படி சொல்றது, இந்த கற்பூலி அம்மா சொல்றது மாதிரி தான். எப்படியாவது நீங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிருவே, இல்லைன்னா எங்க வீட்டுக்காரரை கூட்டிட்டு போய் அவரை எங்களை பிடிச்சிட்டு போய் கூட்டிட்டு வருன்னு சொல்ற மாதிரி நாங்களா அப்புறம் என்னடா இது இப்படி ஆகி போச்சு, இது ஒரு மாதிரியாவே இருக்குது அப்படின்னு அப்புறம் நாங்களா அதுக்குன்னு ஒரு முயற்சி பண்ணி மறுபடியும் அந்த கணக்குகளை வகுத்து பார்த்து அதுக்குள்ள இடையில எங்க அந்த மார்க் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பார்த்து வேலை பார்க்கணும். அந்த வேலை பார்க்குற அளவுக்கு நீங்க அந்த புடிதனமா பயணம் பண்றீங்களா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க தொய்வடைஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த வேலையும் செய்ய முடியாது, செய்யறதுக்கு மனம் வராது இல்லையா? இப்போ உங்களுக்கு எப்படி நீங்க படுற பயணத்துல தொய்வடைஞ்சு அது என்ன அப்படின்னு சலிச்சு போறீங்களோ, அதே சலிப்புக்கும் அந்த எண்ணமும் எங்களுக்கும் வரும்ல. என்ன அவங்க லட்சணத்துல நம்பிக்கையோட பயணம் பண்றாங்க, அவங்களுக்காக நாம போய் அப்படி போட்டு அதை போட்டு திருத்தணும்னு என்ன இருக்கு? கொஸ்டின் பேப்பரை திருத்தி தான் அவங்களை பரிச்சை எழுத வைக்கணும்னு என்ன இருக்கு? போனா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வந்துடும். அதுல ஒண்ணும் ஒளிமறைவெல்லாம் கிடையாது.